என்னன்னா நம்ம பையன் ஒருத்தனை பிடிச்சி தூக்கிட்டு போய் இழுத்துட்டு போய் போடுறானுங்க. அவ்வளவுதான். ஏய் நீச்சல் தெரியாம போறடா புறா. ஸ்பியர் போடுறா நம்ம. நம்ம வாழ்க்கைக்கு இவன் ஒரு பாடம். வாழ்க்கையை பார்த்து பயப்படுறவனா இவன் மாதிரி பாடுறோம். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா வாய்க்காலுக்கு குளிக்க போகிறோம். இதுதாங்க நம்ம பசங்க கேங்காக கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தா ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருக்கும். இன்னைக்கு கிளம்புவோம். அங்கே எப்படி வாய்க்கால் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இங்கே ஒருத்தன் வீட்டில் 2 டைம் சாப்பிட்டான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 தான். 2 டைம் சாப்பிட்டான். இப்போ பல்லு விளக்கிட்டு இருக்கிறான். இவன்லாம் பொறுமையா இருக்கு இல்லையா? அவன் இருப்பான். என்னால முடியுமா? ஏன் முடியாது? அது என்னமோ தெரியல. பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. என்ன சொல்ல அதான் பல்ல விளக்குறது இல்ல. என்ன இங்க பாருங்க, பிளையிங் கார் பறக்குறான் ஸ்கூட்டில. பறக்குறோம், பறந்தே ஆகுறோம். இதாங்க நம்ம பூலாம்பட்டி போகிற ரோடுங்க. எடப்பாடியிலேருந்து பூலாம்பட்டி ரோடு. இங்கே பார்த்தீங்கன்னா மலை, இந்த சென்ட்ரல் ரோடு பயங்கரமாக இருக்குது. இந்த பிளேஸை பார்க்கவே. பூலாம்பட்டி இது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்குறிச்சி அந்த இதுலேருந்து இந்த வாய்க்கால் ஓரமாக போகிற ரோடு. இந்த பிள்ளைக்குறிச்சி இடத்துல குளிக்காமல் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். வாய்க்கால் ஓரமாக இது ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க நம்ம ஊர் சைடு ஃபுல்லாக. இந்த மலை பார்த்தீங்கன்னா பாலமலைங்க. இங்கே ஃபுல்லாகவே வில்லேஜ் தாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்கா. ஃபுல்லாக சுற்றி காடு தான், கரும்பு காடு. இது வாய்க்கால் ஓரம். இங்கே தாங்க நம்ம குளிக்க போகிறோம். வாய்க்கால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் இங்கெல்லாம் பார்த்தேன் நீச்சல் தெரியாமல் குளித்தோம்னா இழுத்துட்டு போயிருங்க. அந்தளவுக்கு தண்ணி போகும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கிறதா இல்லை சிக்கனை இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து பொரிக்கலாமான்னு சொல்லி ஒரு பிளானிங் ஓடிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம அண்ணன் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டென்ஷன் ஆகி ஃபோனே உடைக்க போகிறாரு. இவர் பாருங்க குளிக்க வரோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவர் பாருங்க ஆல்ரெடியே ஒரு ஜம்ப் ஒன்று அடிச்சுட்டு வெயிலுக்கு நின்றுட்டு துணியெல்லாம் காய வச்சிட்டு இருக்காரு. தான் இன்னொருத்தர் பாருங்க பல்லு தேய்ச்சிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க நம்ம கேமராமேனு பைக்கில் உட்காந்துக்கிட்டு சும்மா சிரிச்சிட்டு இருக்காப்புல. இப்போ என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இருக்கவங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா நம்ம கறி சமைக்க போகிறோம். அதனால் அதுக்கான இவன் பல்லு விளக்கிட்டு ஒரு கட்டு கட்டலான்னு சொல்லிட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கிறான். என்னன்னா ஒரு 2 ரவுண்டு வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டான். சாப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் பல்லு விளக்கிட்டு இருக்கிறான். பல்லு விளக்கிட்டு சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்டா இருக்குங்களா? பல்லு விளக்கினா பசி அதிகமா அது என்னமோ தெரியல. பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. என்ன பண்றது? ரைட்டு. இப்போ என்னன்னா நம்ம பையன் ஒருத்தனை பிடிச்சி தூக்கிட்டு போய் இழுத்துட்டு போய் போடுறானுங்க. அவ்வளவுதான். சோலி முடிச்சு கத்தம். ஏய் நீச்சல் தெரியாம போறடா புறா. ஏய் அவ்வளவுதானே, அவன் இழுத்துட்டு போதுறா. ஏய் பயந்துக்கிட்டாடா. போட வரல, அவன் பயந்துக்கிட்டாடா. அவன் அடிக்கிறது பாத்தியா இல்லையா? அவன் நம்ம பையன் தள்ளி விட்டுட்டு கதறான். இங்க இருந்து இங்க போகாம அங்க அடிச்சுட்டு போயிருக்கிறாங்க பாத்துக்க. இந்த சைடு தள்ளி விட்டுருவோம். இப்படி தள்ளி விட்டாங்க. காப்பாத்துங்க. அவன் பாருங்க அடிக்க முடியாம போயிட்டு மேலே ஏறிட்டான். அவனை தள்ளி விட்டது இல்லாம இவனுக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு நான் அடிச்சிருவான்னு நினைச்சேன். நான் தான் அடிக்க மாட்டான்னு சொன்னல அப்பயே.
இங்க பாக்கணும். அதுக்கு மேல அடிக்க முடியாது. ஆனா அவனை தள்ளி விட்டதுல இங்க ஒருத்தனுக்கு மிகப்பெரிய சந்தோஷங்க அவனுக்கு. டேய் அங்க நின்னுட்டு சிரிக்கிறியா? அங்க பாருங்க அங்க ஓடுற தெரிச்சுக்கிட்ட விட்டுருக்கடா ஆளு அப்படின்னு. அங்க குதிச்சுனா இங்க வந்துருவேன் இந்த குட்டிக்கு. அப்படி கூட வந்துருவாங்க. ஏய் கணபதியா நீ என்ன பாப்பிட்டு இருக்கிறா? இங்க ஒருத்த பாருங்க. என்னன்னா இங்க தண்ணி வரும். இது பாத்தீங்கன்னா மேட்டூர்ல இருந்து வருது. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா இப்படியே இழுத்துட்டு போயிடும். ஆப்போசிட் நீச்சல் அடிக்கணுங்க, பயங்கரமா அடிக்கும். அப்பதான் நம்ம அந்த சைடு கரைக்கு போக முடியும். இல்லைன்னா அப்படியே இழுத்துட்டு அந்த சைடு போயிடும். கம்பேக் கொடுக்க முடியல. எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வலிக்கும். அங்க பாருங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. தெரியா தூக்கினோம். சண்டை போட்டு சாவறானுங்க. இப்ப என்னன்னா இங்க ஒருத்தர் இங்க நின்றுட்டு இருந்தா ரெட் கலர் பண்ணிடு ரோஸ் கலரு. அவனை பார்த்தனா அங்கேயே துரத்திட்டானுங்க. இந்த சைடு நீச்சல் அடிச்சுட்டு வர தெரியாம அங்கேயே ஓடிட்டாங்க. அங்க பாருங்க அந்த மரத்தை சைடு நடந்து போயிட்டு இருக்கிறான். பண்ணிட்டான். அங்க போயிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு அந்த பாலத்தையே சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம பையன் சொருள் போட போறான். ஏ இங்கே முழுகிட்டேவா? வெள்ளையும் நல்லா நீச்சல் அடிப்பான்டா. இவன் ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து கட்ட அடிச்சுட்டு இங்க வந்து வருவான். திரும்பி பாருங்க. நீ வேணா அவன் கொஞ்ச தூரம் வந்துரு. அப்படி வந்துரு. அவனுக்கு தெரியாது. என்னன்னா இப்ப இவனை மைண்ட் வாய்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. இவனை குளிக்க வைக்கிறதுக்காக உங்க யூடியூபர் இப்ப ஜட்ஜோட இருக்காரு. அது இல்ல வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வர்றான் பாரு. இங்க பாருங்க. இப்ப பாருன்னா அங்கிருந்து சுத்திட்டு இப்படி வந்துட்டான் நம்ம பையன் பாலத்துக்கு வழியா. ஆளு பயங்கரமா பயந்துட்டானுங்க. ஆனா இவன் சரியான ராவடி பண்ணிருப்பானுங்க. பசங்க பிடிச்சி தள்ளி விட்டுருவான். ஏ அவனுக்கு நீச்சல் தெரியாது பிடிச்சி தள்ளி விட்டு. இதுதான் சோப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு கடைசியில எப்படி சோப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இங்க இப்படி அங்க எதுக்கு போய் ஏறின சந்தல இப்படி வர்ற திருப்பி உங்க சந்தல போய் இழுக்கிற வேண்டாம். கிஷோரா நீ ஒரு டைம் அடிச்சு போடுறா. அவ்வளவு தூரம் பயப்படுறான். நீ ஒரு டைம் புரிய. நீங்க என்ன சாலி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நோயை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரும் நீச்சல் அடிக்க லைஃபா இருக்க பயமே வாங்க குளிக்கலாம். நீங்க எப்படா சாப்பிட்டீங்க? வாடா அவனே லைஃபா இருக்குது. லைஃபை காப்பாத்தினாடா. லைஃபை காப்பாத்தா. ஒரு அலர்ஜி வராது. டெஸ்ட் எல்லாம் அப்படியே போயிடும். நாங்க ரெண்டு பேரும் யாரு ஃபர்ஸ்ட் அந்த சைடு கரைக்கு போறாங்கன்னு பார்க்கலாம். அதெல்லாம் பேசிட்டியா? 1 2 3 ஏய் பங்க இருந்த என்ற ஜம்போ
ஏய் 3 பேருக்கு என்ட்ரா இரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர போகிறாங்க. யார் ஃபஸ்ட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 3 2 1 குதிக்கலாம். ஃபஸ்ட்டு யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்காங்க. கேமராமேன் ஃபஸ்ட்டு ஜெயிச்சு விட்டான். 2வது அருள், 3வது விக்கி. இப்போ என்னன்னா நம்ம பையன் வந்து ஸ்பேர் போடுறான். நமக்கு தான் மூச்சு வாங்குது. அவன் அடிக்கிறதுல அந்த சைடு லாஸ்ட்டாக தூக்கிட்டு போயிடும். நம்ம இப்படி சொல்கிறேன். ஆரம்பிச்சுட்றா. போடுறா. 1 2 3 பண்ணுங்கடா. 1 சூப்பரா கை கூட தூக்குடா. நம்ம பையன் பார்த்தீங்கன்னா எப்படி வடை சட்டியில் குளிச்சுட்டு இருக்கிறான். வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருக்கிறான். அருள் சொருவில் அடிக்கிறான்டா. அருள் சொருவில் அடிச்சு பார்த்ததே இல்லை. அருள் மறுபடியும் மறுபடியும் ஏய் செல்ல போட்டு தள்ளிடாதடா. சொருள் அடிச்சிடலாம். கல்லு கை ஊனிட்டு மண்டை. ஐயோ அப்பா. தூக்கி அட்ரா அட்ரா. என்ன பண்ற? நம்ம பையன் என்னன்னா வாடா சாப்பிட போலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான். எங்கடா பிராசி இப்படி வெயில சாப்பிட சொல்றான். அவனை பேச மாட்டேன். தன்மையிலே வைக்க போறான். கல்லு உடைக்கிறேன் ஜெயிலில, கல்லு உடைக்கிறேன் ஜெயிலில. அதுக்கு மேல தெரியாது. நம்ம என்னன்னா மீன் கல் மீன் வாங்கிட்டு வந்தோம். நம்ம பசங்களாம் சேர்ந்து சாப்பிடலான்னு சொல்லி. ஆடி போனா அவனி கண்ணால பார்த்தா போதும். இப்போ என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு ஒரு டைம் நம்ம குளிக்கிறோம். திரும்ப வந்து அடுத்த ரவுண்ட் நமக்கு சாப்பிட்றோம். அதுதான் இப்போ என்னோட ரொட்டீனர். இதாங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கல் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். சில்லி மீன் எல்லாமே. இப்போ பார்த்தோன்னா நம்ம பசங்க ஒருத்தனா சாப்பிட்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா இவனுக்கு எப்படி இதை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் அங்கே பாருங்க கொஞ்சோண்டு பீஸ் எடுத்து வாயில் வச்சுக்கிறோம். உடனே ஒரு டைவ் அடிச்சுட்டு அன்னைக்கு பொறுத்தளவுக்கு எங்கள் ராஜ்யம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஓரளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்னா இங்கே இவன் பங்காளர் உள்ள கூடாது. எங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. முள்ளிலேருந்து முள்ளையே சாப்பிட்டான் நம்ம நண்பன். நானே பண்றேன். அவ்வளோதான், அவனை இழுத்துட்டு போட்டோம். ஏமாத்துற பரப்பு அங்க போடானே. இப்ப திரும்பி அது போல என்ன தப்பிச்சு போவாங்க வழி இல்ல. டேய் நாம பாரு தெரியுமா அது படத்துல பாருங்க நாம படம். அடி போலீஸ் ஸ்டேஷனா பைத்தியக்கார வீட்ல வர பைத்தியமா இவன். சார் உள்ள வாங்க. நிறைய பைத்தியங்குது. தைரியமா கூதி பயந்தினா கொன்னே போடுவேன். எங்க அங்க போணுமா? ஆமாண்டா வாடா. போயிரு உள்ள போய் சேர்ந்துரு. அது போதும். நம்ம பையன் என்னன்னா இந்த சைடு இருந்து அந்த சைடு போக போறான். கீழே தண்ணியில் வந்து இவனுக்கு வந்து எதிர்நீச்சல் போட தெரியாது. அதனால அப்படி இல்லை. இவன் வந்து நம்ம வாழ்க்கைக்கு இவன் ஒரு பாடம். வாழ்க்கையை பார்த்து பயப்படுறவன இவன் மாதிரி பாடுறோம். குட்ரா மோட்டிவேஷன். இவன் ஜெயிச்சானா நான் ஜெயிச்ச மாதிரி. அவ்வளோதான்டா. கமாண்டா.
அவ்வளோதான், நான் அந்த கரைக்கு போயிட்டேன்டா. ஓகேங்க, நம்ம இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். நம்ம பசங்களாம் குளிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தா வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த ஏரியாவே பயங்கர நேச்சுரலாக இருக்கும். நம்ம சைடு நம்ம பக்கத்தில் எங்கேயாவது யாராவது வந்தீங்கன்னா நீங்களும் இந்தமாரி வந்து பில்லுக்குறிச்சி இந்த சைடு ஸ்கூல் சைடுங்க நாங்கள் குளிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அமைதியாக நம்ம நல்லா திருப்தியாக சாப்பிட்டு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.